இந்தியாவிற்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்தியாவுடன் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் திட்டம் இருக்கவில்லை என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியிருந்தது. தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியதோடு இந்திய ராணுவம் அதற்கு பதிலடி கொடுக்கவும் தவறவில்லை. இந்நிலையில் இந்த மோதல் குறித்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சனிக்கிழமை அந்நாட்டு மாணவர்களோடு இஸ்லாமாபாத் நகரில் உரையாடினார். இதன்போது நமது அணுசக்தி திட்டம் முற்றிலும் தேசத்தின் தற்காப்பு ரீதியான நடவடிக்கையை சார்ந்தது. அதன் நோக்கம் அமைதியை நோக்கியது, தாக்குதல் நடத்துவதற்கு அல்ல. இந்தியாவுடனான மோதலில் 55 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவின் தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுத்தோம் என ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இந்தியாவும் அணுசக்தி பலத்தை கொண்டுள்ளமையால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் உலக நாடுகளுக்கு கவனத்தை ஈர்த்தது. எவ்வாறாயினும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் மோதல் முடிவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது.